மசாலா பொரி செய்யலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். ஜாரில் வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். உருளைக்கிழங்கையும் நைஸாக அரைச்சாச்சு. பேன் சூடானதும் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துருவோம். ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், பீட்ரூட், முட்டைகோஸ், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துருவோம். 1/2 கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கப்பு பொரி, கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, கட் பண்ண தக்காளி 1 கப்பு மிக்சரை சேர்த்துருவோம். நிலக்கடலை 1/4 கப், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், லெமன் பழத்தை புளிஞ்சிடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரேவியை சேர்த்துருவோம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.